winners are not those who quit but those who follow their dreams. அதாவது நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து அவங்க குவிட் பண்ண மாட்டாங்க சரியா. நம்ம வந்து நம்மளோட ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணி we can achieve them. If we work hard, practice hard, we can always achieve our dreams. ஜுவானா கிறிஸ்டினா, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். குட் ஷெப்பர்ட்லேருந்து. நான் ட்ரீம் வந்து ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு நான் வந்து கோல் வச்சுருக்கேன். ஹாய், என் பேர் ஐசக். டான் பாஸ்கோ படிக்கிறேன். நான் ஸ்டாண்டர்ட் 8th படிக்கிறேன். எத்தனாவது செஸ் டோர்னமெண்ட் உங்களுக்கு? இது எத்தனாவது லெவலில் போயிருக்கிறீங்க? இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? என்ன கேட்டகரி விளாட்றீங்க? நான் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கேன். மோர் தென் 10 போயிருக்கேன். நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஏமேக்ஸ் நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு இந்த டோர்னமெண்ட்ஸ்லலாம். ஸோ அதை வச்சு நான் வந்து இன்னும் பெரிய ட்ரீம்ஸில் நான் எக்ஸீட் பண்ணுறான்னு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ படிச்சுருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வேறு எதனா ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட் ஆகிற மாதிரியா இல்லை இதே இப்போ லெவலில் வேறு என்ன ட்ரீம் இருக்குது? இந்த லெவலில் வந்து நான் வந்து செஸ்ஸில் வந்து இந்த லெவல் போகணும் அப்படின்ற என்ன ட்ரீமில் இருக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ஒரு ட்ரீம் வந்து GM போகிறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி நிறைய ஜெயிக்கிறது, அதுதான் என் ட்ரீம். சரி, ஓகே. உங்களுக்கு மேலே அப்கமிங்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணால் என்ன மாதிரி? இப்போ செஸ் விளாட்னா இது மெமரி பவர் டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக எதனா ஸ்பெசிஃபிக்காக செஸ் பற்றி எதனா சொல்ல இருப்பீங்களா? ஸோ சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து எப்பயுமே காலைல ஏஞ்சி செஸ் விளையாடுறது, பொசிஷன் பார்க்குறதுலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய கற்றுக்கலாம் அதில். அதே மாதிரி டோன்ட் குவிட். ஸோ நீங்கள் குவிட் பண்ணாமல் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ், டோன்ட் குவிட். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் குவிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ். ஓகே. உங்கள் கோச்சஸ் யார்? உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? எங்கள் அப்பா பேர் வந்து சாமுவேல், எங்கள் அம்மா பேர் வந்து ஃப்ளோரோ. 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட்டில் வச்சு செஸ் செகண்டில் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஸ்டடீஸ்லேயும் நல்லா தான் பண்ணுறேன். என் கோச் பேர் வந்து ஞானசேகரன் சார். பக்கத்தில் என் வீட்டு பக்கத்தில் மார்ஃபி செஸ் அகாடமி. ஸோ அவரும் நல்லா தான் சொல்லித்தராரு. ஸோ நான் வந்து என்னை டெவலப் பண்ணி நான் பெரிய லெவலுக்கு போகலாம் பார்க்குறேன். சரி, இப்போ எந்த லெவலில் ட்ராபேக்காக இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் போனோடனே வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டு நீங்கள் கேஷ் ப்ரைஸ் அடிச்சுட்டு வரல. எந்த லெவலில் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாகுது? எந்த லெவலில் வந்து அச்சீவ்மெண்ட் கம்மியாகுது? இப்போ இந்த டோர்னமெண்ட் வரீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் வர மாட்டீங்க? அதில் எதனா மைனஸ் நம்ம மேலே எதனா மிஸ்டேக் இருக்கா? எவ்ரி ஒன் நீட்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஃபஸ்ட் லெவல் அது மாதிரிலாம். ஸோ நிறைய பொசிஷன் பார்க்கணும், நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், மெமரி நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், லைன்ஸ்லாம் கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Name is Purti and my aim is to become a chess champion. ஓகே. நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? இப்போ எந்த லெவல் கேட்டகரியில் எனக்கு வந்து விளையாட வந்துருக்கிறீங்க இந்த டோர்னமெண்ட்? இது எத்தனாவது டோர்னமெண்ட்? இது நீங்கள் என்னென்ன கற்றுக்கிறீங்க இந்த டோர்னமெண்ட்டில்? 5th டோர்னமெண்ட். நான் 3rd ஸ்டாண்டர்ட். அப்புறம் என்னோடய கோச் பேர் விவேக். ஓகே. உங்களோட சப்போர்ட் வந்து பேரண்ட் சப்போர்ட்டும் கோச் சப்போர்ட்டும் எப்படி இருக்குது? நீங்கள் ஆக்சுவலாக உமனாக இருக்கிறீங்க, எப்படிலாம் உங்களுக்கு வந்து போகிற வர டிஃபிகல்ட் எப்படி இருக்குது? என்ன மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குது? என்னோடய அம்மா சப்போர்ட் பண்ணுறா, அப்புறம் என்னோடய அப்பா சப்போர்ட் பண்ணுறா. ஓகே. நீங்கள் வந்து எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து அகாடமியில் வந்து எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? அது எத்தனை லெவலில் யார் யார் கூட கேட்டகரியில் விளையாடுவீங்க மேட்ச்? அங்கே லோக்கல் மேட்ச்சில் யார் யார் கூட விளையாடுவீங்க? 30 minutes. 30 minutes. சரி, அதில் என்னென்ன கற்றுப்பீங்க அதில் ஆக்சுவலாக? என்னென்ன செஸ் கேம்ஸ். ஓகே. தர்ஷனு. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய ஏஜ் வந்து 9. ஓகே. நீங்கள் எத்தனாவது லெவல் இது செஸ் டோர்னமெண்ட் வந்துருக்கீங்க? நான் நிறைய டோர்னமெண்ட் போயிருக்கேன். இது வந்து நான் ரேட்டட்லேயும் போயிருக்கேன், லோக்கல்லையும் நிறைய போயிருக்கேன், நேஷ்னல்லையும் போயிருக்கேன், ஸ்கூல் ஆஃப் நேஷ்னலில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கேன். ஆனால் எல்லாவோட லோக்கல் டோர்னமெண்ட்டில் தான் நிறைய பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸோட நேஷ்னல், ஸ்கூல் ஆஃப் நேஷ்னல் அந்த மாதிரி போய் இன்னும் கொஞ்சம் நல்ல டாப் 10, டாப் 20 கூட வரணும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து நிறைய நேஷனல்ஸ்லாம் போயிருக்கிறீங்க. அங்கெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் ஆகுது? என்ன உங்கள் கோச் நேம் என்ன? இடத்துலேருந்து ட்ராபேக் ஆகி நீங்கள் மைனஸ் ஆகிறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் கரெக்டாக டைவர்ட் ஆகிடுறேன். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு பிளண்டர் செக் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி லூஸ் பண்ணிடுறேன். ஓகே. அது வந்து லூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கோச்சஸ்கிட்டயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டயோ வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு எதனா பிளான் பண்ணிடுறீங்களா? அது மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு? நான் அதெல்லாம் சொல்லி எங்கள் கோச்சுக்கிட்டலாம் சொல்லியிருக்கேன். அவர் வந்து நீ நிறைய இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், உனக்கே அது இதுவாகிடும்ன்றாரு. டெய்லி நான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாச்சு எனக்கு நிறைய க்ரோ ஆகுது. சரி, உங்கள் கோச் நேம் என்ன? எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? எங்கள் கோச் பேர் கல்யாண் ராகவன். அது வந்து திருமால் செஸ் அகாடமியில் அவர் இருக்கார். நான் வந்து மார்னிங் போனால் நைட்டு வருவேன். லன்ச்சு டின்னருக்கு மட்டும் அவர் பிரேக் விடுவார். நான் சாப்பிட்டு அப்படியே திருப்பி கிளாஸ்க்கு போயிட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, டெய்லியும் எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து இந்த செஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் வந்து
1 to 5 இல்லை அந்த டைமில் வந்து நான் வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி 5 o'clock கிளாஸ். சரி, உங்கள் பேரண்ட்ஸ் எந்த லெவல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக? அவங்க வந்து நான் எங்கே போனாலும் அவங்க எல்லா இடத்துக்கும் வராங்க. அவங்க தோத்தாலும் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நீ ஜெயிக்கலாம், நல்லா ஆடலாம், அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அப்கமிங் வேறு ட்ரீம் எதனாச்சும் இருந்தால் நெக்ஸ்ட்டு செஸ் இல்லாமல் வேறு எதனா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை வேறு எதனா ட்ரீம் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நேஷ்னல் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி தான் நல்லா ப்ரெஃபர் பண்ணி நல்லா மேலே வந்து பிரக்யானந்தா மாதிரி நல்லா விளையாடி வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்கெலாம் போகணுன்ட்டு. ஓகே, இந்த லெவலில் சோஸில் இருக்கிறீங்க. இப்போ இந்த லெவலில் வந்து அப்கமிங் வேறு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு எதனா சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து அண்டர் 11 இப்போ அண்டர் 9 வயசு பசங்களுக்கு எதனா சொல்ல முடியுமா? நீங்கள் உங்கள் செஸ் மூலயமா என்ன கற்றுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? செஸ் மூலயமா நல்லா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடலாம். அதனால் நம்ம மைண்டில் நல்லா டெவலப் ஆகும். அவ்வளோதான். ரெடி ஸ்டார்ட். உங்கள் பேர் என்னன்றது உங்களோட ட்ரீம்லாம் சொல்லுங்கள். Good morning, my name is Pippa Ravi. I am studying in LKG A1 from Marihi Vidya Mandi. ஓகே, நீங்கள் எத்தனை லெவலில் விளையாடுறீங்க இங்கே செஸ் டோர்னமெண்ட்? Under 7. இது எத்தனாவது டோர்னமெண்ட்டு? Second. ஓகே, நீங்கள் எந்த ட்ரீம் இருக்குது உங்களுக்கு? என்ன கனவு இருக்குது? Become a player. யுவர் பேரண்ட்ஸ் நேம் அண்ட் கோச் நேம்? Bhavna. கோச்? என்னோட பேர் வந்து சாய் ஹர்ஷன். நான் வந்து சின்மியா ஸ்கூலில் படிக்கிறேன். சின்மியா வித்யாலயா, டைலர்ஸ் ரோட். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, இங்கே எத்தனாவது டோர்னமெண்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க? எத்தனாவது லெவலில் டோர்னமெண்ட்டில் வந்திருக்கீங்க? இது வந்து நான் வந்து 25th லெவலில் வருவேன். 25th. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டகரி எந்த கேட்டகரியில் வந்து இப்போ விளையாடிட்டு இருக்கிறீங்க? அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நான் 111 பாய்ஸில் விளாண்டுருக்கேன். ஓகே, எந்த லெவலில் அச்சீவ் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எந்த லெவலில் நீங்கள் போயிருக்கிறீங்க? இந்த லெவலில் இனிமேல் போகணும். இது எத்தனாவது டோர்னமெண்ட் உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு 11th 10th இருக்கும். ஓகே ஓகே, உங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? என் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க நல்லா விளாடு, ஸ்போர்ட்ஸு தான் உனக்கு வந்து எழுதுறது ரொம்ப ஹெல்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஏன் ஸ்டடீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே? ஸ்டடீஸ்லேயும் நிறைய பெரிய ஆகலாம். ஏன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸும் சைமல்டேனியஸாக பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ராபேக் ஆகுது? ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸும் ஒரு பார்ட் டைமில் ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. அது நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறீங்களா ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா? நீங்கள் பார்ட் டைம் சொன்னீங்களே. இல்லை, ஃபுல் டைமாக தான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை பண்ணுறேன். சரி, கோச்சிங் சென்டர் போகிறீங்க. எத்தனை மணி நேரம் கோச்சிங் சென்டரில் பயிற்சி பண்ணுறீங்க இந்த செஸ்ஸுக்காக? 1 நாள். ஓகே, உங்களோட ட்ரீம் ஆம்பிஷன் என்ன? ட்ரீம் வந்து டு ப்ளே செஸ் பிளேயர் அண்டு கவர்மெண்ட்டில் ரயில்வேஸில் வேலை கிடைக்கணுன்ட்டு. ஓகே, சூப்பர் சூப்பர். என் பேர் ஹாரி சுஹாண்டி. எங்கள் அப்பா பேர் வந்து தமிழ் வரிசா. எங்கள் அம்மா பேர் வந்து ஃபரீதா. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூல் நேம் என்ன, நீங்கள் என்ன வயசு என்ன, உங்கள் கேட்டகரி இங்கே எந்த லெவலில் ஆடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? என் ஸ்கூல் பேர் வந்து மகேஷி வித்யா மந்திர். Under 9 கேட்டகரியில் ஆடுறேன். சரி, இந்த செஸ் டோர்னமெண்ட் வந்திருக்கிறீங்க. இந்த எத்தனாவது டோர்னமெண்ட் இது செஸ் டோர்னமெண்ட் இங்கே இந்த வந்திருக்கிறது? ஒரு 52nd டோர்னமெண்ட் இருக்கும். ஓகே, எந்த லெவலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்களா செகண்ட் வந்திருக்கீங்களா? எந்த லெவலில் வந்து உங்களுக்கு ட்ராபேக் ஆகுது? எந்த லெவலில் மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க? ரேட்டர் பிளேயில் ஆடும்போது மிஸ்டேக் வரும். இல்லைன்னா நார்மலாகவே நான் நல்லா ஆடுவேன். ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் எந்த லெவலில் ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க? எங்கள் பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா எங்கள் கிராண்ட் மதர் பேரண்ட்ஸோடு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்கள் கோச் நேம் என்ன? உங்கள் கோச் எத்தனை மணி நேரம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறாங்க? என் கோச் பேர் வந்து ரவிக்குமார். எங்கள் கோச் வந்து 2 hours டைம் கொடுப்பாரு. ஓகே, உங்களோட ட்ரீம் என்ன, ஆம்பிஷன் என்ன? இது மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் கனவு எதனா இருக்குங்களா? கிராண்ட் மாஸ்டர் ஆகி நிறைய பேர்கிட்ட கப்பு வாங்கணும். அம்மா பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் காரு அந்த மாதிரி வாங்கணும், அந்த மாதிரி ஆசை. எந்த ஊர்லேருந்து வரீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் பேர் எஸ் தர்ஷன். நான் சாணிக்கா ஸ்கூல்லேருந்து வரேன், திண்டிவனத்துலேருந்து. ஓகே, திண்டிவனத்துலேருந்து லுங்கம்பாக்கம் வரைக்கும் வந்துக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? என்ன லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்துக்கிறீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ட்ரெயினில் வந்தோம். 3 கேம் ஜெயிச்சிருக்கேன். ஓகே, என்ன கேட்டகரி விளையாடுறீங்க? உங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? Under 9 விளையாடுங்க, சாணிக்கா ஸ்கூல் படிக்கிறேன். ஓகே, உங்கள் கோச் நேம் என்ன? உங்கள் பேரண்ட் எந்த மாதிரில சப்போர்ட் பண்ணுறாங்க? கோச் நேம் ராஜ்குமார். எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டெய்லி வந்து செஸ்ஸுக்காக? எனக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரம். இது வரைக்கும் எந்த லெவலில் நீங்கள் போய் வின் பண்ணியிருக்கீங்க? ஸ்டேட் லெவல் போய்க்கிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எதனா வின் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் சொல்ல முடியுமா? டிஸ்ட்ரிக்டில் 1, ஸ்டேட்டில் 1.
ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க? நல்லா விளையாடணுன்னு. ஓகே. நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கும் இப்போ ஸ்டடீஸ்க்கும் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எந்த மாதிரி பார்க்குறீங்க நீங்கள்? ஸ்டடீஸும் படிப்போம், ஸ்போர்ட்ஸும் நல்லா விளையாடுவேன். வெல்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்குது, செஸ் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அவங்கள பற்றி ஒரு ரிவ்யூ கேட்கலாம் மேம் கிட்ட. ஹலோ, playu.in அப்படிங்கிறது தான் எங்கள் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நாங்கள் ஒரு பேஷன் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். பிளேயூவில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 2 ஃபவுண்டர்ஸ் இருக்கோம். நான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஹமதாபாத்தில் MBA முடிச்சுட்டு 10 இயர்ஸ் ஆச்சு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அபவுட் 14 இயர்ஸ் இருக்குது. இந்த பிளேயூ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் நிறைய பசங்களை கொண்டு வரணும், நிறைய டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான ஒரு பாதை அமைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஷிராஜுங்கிறவர் இன்னொரு கோஃபவுண்டர். அவர் வந்து 17 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு ஜாப் குவிட் பண்ணிவிட்டு இதை ஃபுல் டைமாக பண்ணுறாரு. இப்போது ஸ்போர்ட்ஸ் எதுக்கு பசங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமாக கிடைக்கும். பசங்க வந்து ரொம்ப டிசிப்ளின் ஆவாங்க. எந்த ஸ்போர்ட் வேணால் எடுத்துக்கோங்க, அது வந்து இன்டோர் ஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம், அவுட்டோராகவும் இருக்கலாம். எந்த ஸ்போர்ட் பண்ணாலும் அவங்க வந்து எது தோல்விகளை தாங்குகிற சக்தி அவங்களுக்கு வருது. தே பிகம் மோர் ஸ்ட்ராங். ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.